ஆனால் திருக்குறள் சீர்த்து 36வது நாள். இன்னைக்கு திருவள்ளுவர் நமக்கு என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்றறிவாம் எண்ணாத அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுக்கு பொருள் என்ன நம்ம சொல்லி பார்த்தோம்னா, அன்றறிவாம்னா பிறகு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அடுத்து வரக்கூடிய காலகட்டம் சொல்லியிருக்காங்க. எல்லாம் ரொம்ப காலகட்டத்துக்கு அடுத்து அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அன்றறிவாம் எண்ணாத அறம் செய்க, பின்னாடி ஒரு காலகட்டம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்காம அறம் செய்க. என்னாத அறம் செய்கன்னா அப்படி யோசிக்காம அறம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. மற்றது அப்படின்னு சொல்றாரு. மற்றதா என்ன சொல்றாருன்னா, பொன்றுங்கால் பொன்றா துணை அப்படின்னு சொல்றாரு. பொன்றுங்கால்னா இறுதியான காலம் சொல்லி அர்த்தம். பொன்றா துணையா நிலையான துணையா இருக்கும் சொல்றாரு. அப்படி செய்யறன்னு சொல்லி வச்சோம்னா இறுதியான காலகட்டத்துல நிலையான துணையா அமையாது. இல்ல நீங்க வேற ஒரு அர்த்தத்தை என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம அறத்தை இப்போதே செய்து கொண்டிருக்க ஆரம்பித்து கடைசி காலம் வரைக்கும் இறுதி காலம் வரைக்கும் செய்து கொண்டே இருந்தோம்னா அது இறுதி காலத்துல நமக்கு நல்ல துணையாக அமையும். நம்ம செய்யக்கூடிய அறங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. ஒன்லைன் இதுக்கு பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பிறகு கூட காலகட்டத்துல நல்லது செய்யலாம் சொல்லி எண்ணாம இப்போதே செய்ய ஆரம்பித்தோம்னா நம்மளோட இறுதி காலத்துல அது நல்ல துணையாக நமக்கு வந்து நிற்கும் அப்படிங்கிற ரீதியில திருவள்ளுவர் இன்னைக்கு திருக்குறள் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம திருக்குறளை பார்த்திருக்கோம். மீண்டும் நாளைக்கு 37வது திருக்குறள் சந்திக்கிறேன். நன்றி.